திரைப்படம் திரையரங்கில் வெளியாவதற்கு முன்பே இணையத்தில் வெளியானதற்கு ரஜினிகாந்த், கமலஹாசன் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளனர். UPI மூலம் பணம் அனுப்பினால் 1 மணி நேரம் தாமதமாகும் என RBI திட்டம். இனி விரிவான செய்திகள். ஜனநாயகன் திரைப்படம் இணையத்தில் வெளியிடப்பட்டிருப்பது அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கிறது என்று இந்த செயலில் ஈடுபட்டவர்களை கண்டறிந்து அரசு கடுமையான தண்டனை அளிக்க வேண்டும் என நடிகர் ரஜினிகாந்த் கேட்டுக்கொண்டுள்ளார். இது விபத்து அல்ல, அது ஒரு அமைப்பு ரீதியான தோல்வியின் விளைவு. சான்றிதழ் வழங்குவதில் ஏற்பட்ட அளவுக்கு அதிகமான தாமதங்கள் திருட்டு பிரதிகளுக்கு ஒரு சாதகமான சூழலை உருவாக்கின. விரைவான சான்றிதழ் வழங்குதல், கடுமையான அமலாக்கம் மற்றும் நிகழ்நேர நீக்கங்கள் தேவை என நடிகர் கமலஹாசன் திரையரங்கில் வெளியாகும் வரை காத்திருந்து அங்கு பார்த்து ரசியுங்கள் என்று நடிகர் சிவகார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். இது மனதை உடைக்கும் அநீதி. தயவு செய்து ஜனநாயகன் திரைப்படத்தை இணையதளத்தில் பார்க்கவோ பகிரவோ அல்லது இதை பற்றி பேசவோ வேண்டாம். அவர்களின் உழைப்பிற்கு மதிப்பு கொடுங்கள் என நடிகர் சூர்யா கேட்டுக்கொண்டுள்ளார். நடிகர் விஷால் கூறும்போது, ஜனநாயகன் படத்தின் லீக் வீடியோக்களை பார்க்கும் போது மிகவும் மனம் உடைகிறது. இவ்வளவு உழைப்பு, அர்ப்பணிப்பு, முயற்சி எல்லாம் வீணாகும் போல தோன்றுகிறது என்று கூறியுள்ளார். ஜனநாயகன் பட விவகாரத்தை அரசியலாக்க கூடாது. ஜனநாயகன் படத்தை லீக் செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உண்மை குற்றவாளிகளை போலீசார் கைது செய்ய வேண்டும் என நடிகர் சரத்குமார் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல நடிகர் சிரஞ்சீவி, இசையமைப்பாளர் GV பிரகாஷ், விஜய் தேவர்கொண்டா, நடிகை குஷ்பு, நடிகை பூஜா ஹெக்டே, லோகேஷ் கனகராஜ், கார்த்தி, போஸ் வெங்கட் பிரபு உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் பலரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ரூபாய் 10,000 அல்லது அதற்கு அதிகமான பணத்தை UPI மூலம் அனுப்பும்போது 1 மணி நேரம் தாமதமாக செல்லும் வகையில் மாற்றியமைக்க RBI திட்டம். அந்த 1 மணி நேரத்திற்குள் பயனர்கள் தேவைப்பட்டால் UPI டிரான்ஸ்லேஷனை திரும்ப பெறலாம். இணைய திருட்டு மற்றும் மோசடிகளை தடுக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. ஆன்லைனில் பண மோசடிகளை தடுக்கவும் பயனர்களின் பாதுகாப்பை அதிகரிக்கவும் UPI சேவையில் ரிசர்வ் வங்கி முக்கிய மாற்றங்களை முன்மொழிந்துள்ளது. ரூபாய் 10,000 அல்லது அதற்கு மேற்பட்ட தொகையை UPI மூலம் அனுப்பும்போது அந்த பணம் பெறுநருக்கு செல்ல 1 மணி நேரம் தாமதமாகும். இந்த கூலிங் ஆப் காலத்தில் தவறுதலாகவோ அல்லது மோசடியாகவோ பணம் அனுப்பப்பட்டிருப்பதை உணர்ந்தால் அந்த பரிவர்த்தனையை பயனர் ரத்து செய்யலாம். ஏப்ரல் 1, 2026 முதல் அனைத்து டிஜிட்டல் பரிவர்த்தனைகளும் இது கட்டாயமாக்கப்பட உள்ளது. இனி UPI பின் மட்டும் போதாது. கூடுதலாக OTP அல்லது ஃபேஸ் ID, பயோமெட்ரிக் போன்ற ஒரு பாதுகாப்பு முறை பயன்படுத்தப்படும். ஒரு நாளைக்கு ஒரு செயலில் அதிகபட்சமாக 50 முறை மட்டுமே பேலன்ஸ் பார்க்க முடியும். 12 மாதங்களாக பயன்படுத்தப்படாத UPI ஐடிகள் தானாகவே முடக்கப்படும். பெரும்பாலான பரிவர்த்தனைகளுக்கு ஒரு நாள் வரம்பு ரூபாய் 1 லட்சமாகவே தொடர்கிறது. இந்த மாற்றங்கள் குறித்த கூடுதல் தகவல்களை RBI அதிகாரப்பூர்வ தளம் அல்லது NPCI இணையதளத்தில் சரிபார்க்கலாம். படம் எதிர்பார்த்ததை விட சூப்பரா இருக்கு. ஒரு 20 மினிட்ஸ் ஒரு ஃபைட் சீன் இருக்கு. சூப்பரா நடிச்சிருக்காரு.